தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் 48 பறக்கும் படைகளும் 48 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் இணைகிறார். அன்பழகன், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் 48 கண்காணிப்பு குழுக்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? தேர்தல் தொடங்கிய உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்குள்ள சென்னையை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தோம்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 நிலையான கண்காணிப்பு குழுவும் 3 பறக்கும் படை குழுவும், அதாவது பார்த்தோன்னா அப்படி 16 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்து 48 குழுக்கள் நிலையான குழுக்களும் அதே போல் 48 பறக்கும் படை குழுவும் இதில் சோதனையில் ஈடுபட்டுறாங்க. குறிப்பாக பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு இதுலேயும் அவங்க வாகனத்தில் நிறுத்தி வாகனங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து, ஏன்னா 10,000 மதிப்புள்ள பொருட்களும் மற்றும் 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் கொண்டு போனால் அவங்க அதை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைச்சிருப்பாங்க. இதனால தான் தொடர்ந்து இதுவரை பார்த்தோம்னா சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 23,32,600 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இது ஒவ்வொரு இதில் தொடர்ந்து இந்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் இவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்கும்போது, அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2023 முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்முறை மற்றும் தேர்தல் நடத்தை விதியின்படி பார்த்திங்கன்னா முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், அதே போல் 50,000 ரூபாய் மேல் கொண்டு போனால் அவங்க பறிமுதல் செய்யப்படுவாங்க. அவங்க அந்த விசாரணையில் முறையான ஆவணங்களை மேல்முறையீட்டு குழுவிடம் தாக்கல் செய்யும் பட்சத்தில் தான் உரிய நபரிடம் அந்த பொருட்களால் அந்த பணமோ ஒப்படைக்கப்படும். அதனால தான் தொடர்ந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் அந்த வாகன சோதனை நடந்துட்டு வருது. நேற்று வரைக்கும் பார்த்தோன்னா வாகன சோதனை மூலம் பறக்கும் படை குழுவினர் உரிய ஆவணங்கள் கொண்டு செல்லப்பட்ட பணம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5,18,600 ரூபாயும், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 4,85,000 ரூபாயும் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினரால் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 11,51,000 ரூபாயும், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோன்னா 86,000 ரூபாயும், ஏன்னா மொத்தம் பார்த்தோன்னா 23,32,600 ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இங்கே சென்னையை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே அந்த கண்காணிக்கும் பணிகள் கூட ஒரு புறம் ஒரு போக்குவரத்து திடீர்னு பார்த்தோன்னா போக்குவரத்து நெரிசல் வந்துடும். அந்த சூழலில் தான் அவர்கள் அங்கங்கே அந்த கண்காணிப்பு குழு வச்சு அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு 4 அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் அந்த பணியை ஈடுபட்டு வர்றாங்க. காவல்துறை அதிகாரிகளோட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரி ஒருவர், அதே போல் ஒரு ஒளிப்பதிவாளர், அவங்க தான் அந்த ஆய்வு மேற்கொள்வாங்க. அந்த ஆய்வு மேற்கொள்ள அந்த சரியான ஆவணங்கள் இருந்ததுன்னா அவங்கள அனுப்புவாங்க. இல்லைன்னா அதை கைப்பற்றி அவங்களுக்கான அந்த உரிய ஆவணங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பொருளை திருப்ப ஒப்படைச்சிட்ருக்காங்க. அதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்ந்தே சோதனைகளும் தீவிரமாக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். 10 மணி நேரம். அதனால தான் நம்ம நிற்கக்கூடிய பகுதி சேப்பாக்கம் தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவானந்த சாலையில் தான் இந்த சோதனை நடந்துட்டு இருக்குது. பல்வேறு இடங்களில் சோதனை நடந்தாலும் இது முக்கியமான சாலைன்னா அருகில் தலைமைச் செயலகம் இருக்குது, அதே போல் ஃபோர்ட் இருக்குது, மெரினா பீச் இருக்குது. இந்த சூழலில் இந்த இடத்துல இந்த சாலையில் சிவானந்தா சாலையை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்டது. இந்த தொகுதியில் தற்போது சோதனை நடைபெற்று வருது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சென்னை முழுவதுமே தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.